இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா 6th தேர்ட் டேர்ம் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ஆசியா மற்றும் ஐரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. வாங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஆசியாவை பற்றி தான் நல்லா படிச்சுக்கணும். இந்த ஆசியாவில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்கு. இந்த இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்கு. சரியா? அப்படின்றப்ப நம்ம எதை நல்லா படிக்கணும் அப்படின்னா ஆசியாவை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டு ஐரோப்பாவில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி தான் படிக்கணும் இந்த லெசனை. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஆசியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உலகில் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகையை கொண்ட கண்டம் இது. அதாவது உலகத்தில் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னாலும் ஆசியா தான். உலகில் மிகப்பெரிய அது இல்லாமல் அதிக மக்கள் தொகை கண்டம் அப்படிங்கிறாலும் ஆசியா தான், ரெண்டுமே. ரைட்டா? அப்போ பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%, மக்கள் தொகையில் 60% வந்து பார்த்தோம்னா ஆசியாவில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது ரெண்டும் மட்டும் இந்த இடத்துல நோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஓடுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வட்டார ஆறுகள் தான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே ஓடுறது எல்லாமே வற்றாத ஆறுகள். இங்கே கொடுத்துருவாங்க, வற்றாத ஆறுகள் ஆசியாவோட நிலப்பரப்புகளில் பாய்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஏன்னா நம்ம காவேரி, பிரம்மபுத்திரா, கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வற்றாத ஆறுகள். அது இல்லாமல் இந்த ஆறுகளோட பள்ளத்தாக்குகளில் நாகரிகங்கள் தொட்டில், ஆற்று பள்ளத்தாக்குகள் நாகரிகங்களோட தொட்டில். ஏன் அப்படின்னா இந்தியாவில் தான், அதாவது நம்ம ஆசியாவில் மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நாகரிகமும் நம்ம ஆசியாவில் உள்ள நாகரிகம் தான். ஆசியா இது ஒரே ஒரு நாகரிகம் மட்டும் மிஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா எகிப்து நாகரிகம். சரியா? இது மட்டும் நமக்கு வராது. ரைட்டா? ஆசியாவில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாகரிகம் இருக்குது. மெசபடோமியா நாகரிகம் உலகத்திலே மிக பழமையான நாகரிகம் கேட்டாங்கன்னா மெசபடோமியா தான். சிந்துவெளி நாகரிகம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம்னா சிந்துவெளி நாகரிகம். அப்புறம் சீன நாகரிகம். இது 3மே நம்ம ஆசியாவில் உள்ளது. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 44 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆசியாவோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா. இதில் எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா தெரியும், ஆசியா கண்டம் அப்படின்றது வடக்கில் வந்து பார்த்தோம்னா ஆர்டிக் பெருங்கடல் வந்து இருக்கும், கிழக்கில் வந்து பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கும், தெற்கில் வந்து இந்திய பெருங்கடல் இருக்கும், மேற்கில் வந்து யூரல் காகசஸ் மலைகள் இதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் செங்கடல், மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல் இது எல்லாமே இருக்குதா சொல்கிறாங்க. செங்கடல், மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த சூயஸ் கால்வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஆசியாவை ஆப்பிரிக்காட்டேருந்து பிரிக்கக்கூடிய சூயஸ் கால்வாய் தான். சரி, ஆசியாவை ஆப்பிரிக்காட்டேருந்து பிரிக்கக்கூடியது சூயஸ் கால்வாய். பேரிங் நீர்ச்சந்தி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஆசியாவை வட அமெரிக்காட்டேருந்து பிரிக்கும். இது ரெண்டுமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூயஸ் கால்வாயும் படிச்சுக்கணும், பேரிங் நீர்ச்சந்தியும் படிச்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவில் மொத்தம் வந்து எத்தனை நாடுகள் வந்து நிலத்தால் சூழப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்கன்னா 12 நாடுகள். 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. அதில் ஒன்று மட்டுமே இருமுறை நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. சரியா? ஆசியாவில் மொத்தம் எவ்வளோ நாடு இருக்கு அப்படின்னா 48 நாடுகள் இருக்கு. 48 நாடுகள் மொத்தமாக இருக்கு. இதில் 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. அதில் ஒரு நாடு மட்டும் 2 முறை நிலத்தால் சூழப்பட்டிருக்கதா சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆசியாவை பிரித்தோம் அப்படின்னா எத்தனை பகுதியாக பிரிக்கலாம் அப்படின்னா 5 பகுதிகளாக பிரிக்கலாம் ஆசியாவை. ஒன்று வந்து மத்திய ஆசியா, இன்னொன்று கிழக்கு ஆசியா, அப்புறம் தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 பகுதியாக வந்து ஆசியா வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்ப்போம் இந்த லெசனை. சரியா? வட தாழ்நிலங்கள். சரியா? ஆசியாவிலே மிகவும் பறந்து காணப்படும் தாழ்நிலம் வந்து சைபீரியா சமவெளி. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஆசியாவில் மிகவும் பறந்து காணப்படக்கூடிய தாழ்நிலம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சைபீரியா சமவெளி. ரைட்டா? அதுக்கப்புறம் மத்திய உயர்நிலங்கள். சரியா? அந்த மத்திய உயர்நிலங்களில் 2 மலை முடிச்சு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பாமீர் முடிச்சு, இன்னொன்று வந்து ஆர்மீனியன் முடிச்சு. ரைட்டா? இந்த பாமீர் முடிச்சும் ஆர்மீனியன் முடிச்சும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே இந்த இடத்துல தான் பாமீர் முடிச்சிருக்கு. ரைட்டா? பாமீர் முடிச்சுலேருந்து தியான்ஷான் மலையும், அப்புறம் இமயமலையும், இது இல்லாமல் இந்துகுஷும் சுலைமான் மலையும் வந்து போகிறதா சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த இந்துகுஷ் மலையும் சுலைமான் மலையும் நேராக எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்னா ஆர்மேனியன் முடிச்சில் ஜாயிண்ட் ஆகும். ஆர்மேனியாவில் தான் போன்ஸ்டெயிலும் தாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளும் வந்து போகிறதா சொல்கிறாங்க. ரைட்டா? இங்கே கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்துகுஷ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர், இமயமலைத்தொடர், டியாண்டிஸ் மலைத்தொடர் ஆகியவை பாமீர் முடிச்சிலிருந்து பரவி காணப்படும். இப்போ சொன்னது தான். பாமீர் முடிச்சிலேருந்து
ஆக்சுவலாக இதான் பாமிர் முடிச்சு அப்படின்னா இங்கிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துகுஸ் மலைத்தொடர், இப்படி போகிறது சுலைமான் மலைத்தொடர், இப்படி போகிறது டியாண்டிஸ் மலைத்தொடர், இப்படி போகிறது இமயமலை மலைத்தொடர், அதான் சொல்லுவாங்க ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்துகுஸ் மலை இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துகுஸ் மலைத்தொடர். இந்த இந்துகுஸ் மலைத்தொடர் மேற்கு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, எல்பர்ஸ்னு சொல்றாங்க. அப்ப சுலைமான் மலைத்தொடர தென்மேற்கு பகுதி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாக்ரோஸ்னு சொல்லுவாங்க. ஜாக்ரோஸ். சரியா, இதில் இந்த முடிவு இந்த பகுதிகளை மட்டும் சொல்லுவாங்க ரைட்டா. எல்பர்ஸ், ஜாக்ரோஸ், அதான் எல்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சுலைமான் மலைத்தொடரோட தென்மேற்கு வந்து ஜாக்ரோஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்பர்ஸும் ஜாக்ரோஸும் எங்க போய் ஜாயின் ஆகும் போதும் ஆனால் ஆர்மீனியன் முடிச்சுல போய் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் தாரன் மற்றும் போன்ஸ்டைன் மலைத்தொடரா ஆர்மீனியன் முடிச்சிருந்து பரவி காணப்படுறதா சொல்றாங்க ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சு முடிச்சு அப்படின்னா மலைத்தொடர்கள் கூடும் அப்படி இல்லைன்னா பிரியக்கூடிய இடங்கள் என்ன சொல்லப்போனா முடிச்சுன்னு சொல்லுவோம் ரைட்டா. அதுக்கப்புறம் இமயமலைத்தொடர்களே உயரமான மலைத்தொடர். இமயமலைத்தொடர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகத்திலே உயரமான மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. ஆசியாவோட உயர்ந்த சிகரம்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம். ஆசியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயுமே உயர்ந்த சிகரம் இதுதான். 8.48 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஆசியாவில் மட்டுமின்றி உலகின் உயரமான சிகரமும் இதுதான். உலகத்தில் அப்போ தாழ்வான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கடல்ல இருக்கு. ஆசியாவில் இருக்கக்கூடிய சாக்கடல்லாம் உலகின் தாழ்வான பகுதி வந்து அமைந்திருக்கதா சொல்றாங்க ரைட்டா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே பீடபூமிகள் கேட்பாங்க, அதாவது மலையிடை பீடபூமிகள் கேட்பாங்க ரைட்டா. பீடபூமிகள் அப்படின்றது என்ன பண்ணிதுன்னா நான் சொல்ற மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஈரான் பீடபூமி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கும் இந்த பீடபூமி. ஈரான் பீடபூமி. அப்புறம் திபெத்து பீடபூமி நமக்கு தெரியும். குல்லூல் மற்றும் இமயமலை இந்த 2 மலைகளுக்கும் நடுவில் இருக்கு. சரியா, ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதுமானதே இருக்கும். சரியா, எல்பர்ஸுக்கும் ஜாக்ரோஸுக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா அது ஈரான் பீடபூமி. குன்லூனுக்கும் இமயமலைக்கும் இடையில இருந்துச்சா திபெத்திய பீடபூமி. திபெத் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க ரைட்டா. காரணம் ஏன் அப்படின்னா அங்க வந்து ரொம்ப குளிரா இருக்கும். அது இல்லாமல் நன்னீரோட மிகப்பெரிய இருப்பிடமா இருக்கிறதுனால மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுது அங்க. அதனால திபெத் வந்து 3ஆம் துருவம்னு சொல்லுவாங்க. திபெத்தை ஒன்று உலகின் குறைன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. அப்புறம் ஆசியாவோட முக்கியமான ஆறுகள், அதான் பெரும் சமவெளி ஆறுகளால் தான் சமவெளி உருவாக்கப்படுது. அப்போ ஆசியாவோட முக்கிய ஆறுகளால் உருவாகக்கூடிய சமவெளிகளை பார்க்க போறோம். இப்போ வந்து மேற்கு சைபீரிய சமவெளி. சரியா, மேற்கு சைபீரிய சமவெளி ஓக் மற்றும் எனினி ஆறுகளால் உருவாக்கப்படுகிறது. சரியா, அது மாதிரி மஞ்சூரியன் சமவெளின்றது அமூரால உருவாக்கப்படக்கூடியது. சீன பெரும் சமவெளினால யாங்ஷி ஆறு தான் முக்கியம். யாங்ஷி, சிகியாங். சிந்து கங்கை சமவெளி தெரியும் நமக்கு, சிந்து மற்றும் கங்கை. மெசபோடோமியா சமவெளி யூப்ரின் வந்து டைகரிஸ். ஐராவதி சமவெளி ஐராவதி ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உயர் சிந்தனை கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோ. கைப்பர் கணவாய். சரியா, கைப்பர் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா சுலைமான் மலைத்தொடர்ல இருக்கு. சரியா, அது மாதிரி போலன் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா டோபா காகர் மலைத்தொடர்ல அமைந்திருக்கதா சொல்றேன். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். ஒன்று கைபர் கணவாய். கைபர் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா கைபர் கணவாய் நமக்கு தெரியும் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது ரைட்டா. கைபர் கணவாய் இதே சுலைமான் மலைத்தொடர் இருக்கு. போலன் கணவாய் பாகிஸ்தான்ல இருக்கு. சரியா, இது வந்து டோபா காகர் மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பீடபூமிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 பீடபூமி தான் இருக்கும். அரேபிய பீடபூமி சவுதி அரேபியாவில் இருக்கு. தக்கான பீடபூமி இந்தியாவில் இருக்கு. ஷான் பீடபூமி வந்து மியான்மர்ல இருக்கு. யுனான் பீடபூமி சீனால இருக்கு. இதுல மிக பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா அரேபிய பீடபூமி தான் பெருசு. ஸோ இந்த 4 பீடபூமியில ரொம்ப பெருசு எதுங்கிறாங்கன்னா அரேபிய பீடபூமி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது. தக்கான பீடபூமி இந்தியாவில் இருக்கு. ஷான் பீடபூமி வந்து மியான்மர்ல இருக்கு. யுனான் பீடபூமி சீனால இருக்கு ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தீவு கூட்டங்கள். அப்போ என்ன மாதிரியான தீவுகள் வந்து ஆசியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தீவு தான். பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா இது எல்லாமே தீவு தான். எல்லாமே என்னது தீவு கூட்டங்கள் தான். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரபிக்கடல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கும். ஒன்று மாலத்தீவு, இன்னொன்று வந்து லட்சத்தீவு. அது மாதிரி பாரசீக வளைகுடால என்ன இருக்கு அப்படின்னா பக்ரைன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல்ல காணக்கூடிய தீவு கூட்டங்கள் இதெல்லாம் சொல்றாங்க. இலங்கை தீவு எங்க இருக்கு அப்படின்னா வங்காள விழாவில் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்தோனேஷியா பத்தி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தோனேஷியா மிகப்பெரிய தீவு கூட்டம். அதாவது இந்தோனேஷியா, ஜப்பானு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தீவு கூட்டங்கள் நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம். ஜப்பானு, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா தீவு கூட்டங்கள். இந்த 3ல எது ரொம்ப பெருசா அப்படின்னா இந்தோனேஷியா தான். சரி, அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினா கேட்பாங்க. ரைட்டா, இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா வடிகால் அமைப்பு.
வடிகால் அமைப்பை பொறுத்தளவு யாங்ஷி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆறு. சரியா? அதாவது சிந்து கங்கை பிரம்மபுத்திரலாம் தெரியும், இந்தியாவில் பாயக்கூடியது. ஐராவதி அப்படின்றது மியான்மர்ல வந்து பாயக்கூடிய ஒரு வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூப்ரேனட் டைகரிஸ் வந்து தெரியும் நமக்கு, மேற்கு ஆசியாவில் வந்து பாயக்கூடியது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவோட மிக நீளமான ஆறு அப்படின்னா யாங்சி ஆறு. ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்சி ஆறு, அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் அப்படின்றது யாங்சி ஆற்றோட குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து உலகத்தோட மிகப்பெரிய நீர்த்தேக்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம்னு கேட்டாங்கன்னா யாங்சி ஆறு தான். இது சீனாவோட மின்சார தேவையில 10% வந்து பூர்த்தி செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா சேர்த்து நோட் பண்ணிக்கணும். முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் யாங்சி ஆற்றோட குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து உலகத்தோட மிகப்பெரிய நீர்த்தேக்கம்னு சொல்றாங்க. சீனாவோட மின் தேவையில 10% வந்து பூர்த்தி செய்யறதா சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இது பார்ப்போம், பிறப்பிடம் அப்புறம் சேருமிடம். இது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா மேட்ச்ல கேட்கலாம். மேட்ச்ல இதை வந்து எப்படின்னா செட் பண்ணலாம். இப்போ யாங்சி அப்படின்னாலே தெரியும், நம்ம யாங்சி ஃபுல்லா சீனால தான் பாயக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சீன கடல்ல போய் கலந்துரும். கிழக்கு சீன கடல்ல. ரைட்டா? ஏன்னா சீனா ஃபுல்லா டிராவல் ஆகி கிழக்குல போய் கலந்துரும். யாங்சி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா திபெத் பீடபூமியில தான் உற்பத்தி ஆகும். சரி, எல்லாமே வேணாம், நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணாலே போதும். சரியா? இவ்வளவுதெல்லாம் படிக்கணுமா கேட்டால் கிடையாது. எப்படியும் இந்த கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறுத்துக்களை மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ அந்த பொறுத்துக்களை கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4-5 கொடுத்து தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஆப்ஷனை வச்சு ஈஸியாக மீட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ யாங்சி ஈஸியா இருக்கும். யாங்சினாலே சீனா, ஏன்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுனால யாங்சி ஆறு தான். அப்போ அது திபெத்தில் உருவாகுது, கிழக்கு சீன கடலில் போயிட்டு கலக்குது அப்படின்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா, சிந்து இதெல்லாம் நமக்கு இமயமலையில தான் இருக்கு. பிரம்மபுத்திரா தெரியும் வங்காள விரிகுடால கிடக்கும். இமயமலை அப்படிங்கிறது அரபிக்கடலில் கலந்துரும். ஸோ இது நமக்கு வந்து ஜென்ரலாக தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் கங்கையும் தெரியும், இமயமலையில் உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடால கலக்கும். அவன் ஐராவதி வந்து பார்த்தோம்னா வடக்கு மியான்மரில் உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடால கலக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்காது. வேணா இது ரெண்டு வேணா நான் வச்சுங்க. மீகாங் அப்படின்றது திபெத்தில் இருக்கு. மீகாங் அப்படின்னா திபெத் பீடபூமியில உருவாகி தென் சீன கடல்ல கலக்கும். இதுவும் சீனாவில் போகக்கூடிய ஆறு தான். யாங்சி மீகாங் ரெண்டுமே. ஓகே, ஸோ இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள மௌசின் ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11,871 மில்லிமீட்டர் அதிக மழைப்பொழிவை பெறுவதால் இது உலகின் மிக அதிக மழை பெறும் பகுதி. இந்தியாவின் மழை பெறும் பகுதி இல்லாமல் உலகின் மிக அதிகமாக மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மௌசின் ராம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகாலயால இருக்கு. மௌசின் ராம் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால இருக்கு. எவ்வளவு மில்லிமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 11,871 மில்லிமீட்டர் அதிக மழைப்பொழிவை கொடுக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலநடுக்கோடு. நிலநடுக்கோட்டிலும் அதனை சுற்றிலும் காணப்படுகின்ற பகுதியில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை உள்ளது. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். இங்கு குளிர்காலம் இல்லை. சரியா? நிலநடுக்கோடு அதாவது பூமி இதுதான் அப்படின்னா இந்த நிலநடுக்கோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான காலநிலை தான் ஆண்டு ஃபுல்லாக இருக்கிறதா சொல்றாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆசியாவோட மேற்கு கடற்கரையோரம், அதாவது மத்திய தரைக்கடல் ஓரம். ஆசியாவோட மேற்கு கடற்கரைனா மத்திய தரைக்கடல் ஓரம் தான். இங்கே வந்து குளிர்காலத்தில் வந்து மழையை பெறுகிறது. இங்கே கோடை காலம் மித வெப்பத்துடன் காணப்படும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஆசியாவில் வந்து பாலைவனங்கள் வந்து மேற்கு கடற்கரையோரமாக தான் இருக்கு. ஆசியாவில் பாலைவனம் எங்கே இருக்கு அப்படின்னா மேற்கு பக்கமாக தான் இருக்கும். ரைட்டா? இங்கே வந்து மொத்தம் அப்படின்னா அரேபிய பாலைவனம் எங்கே இருக்கு அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கு. தார் பாலைவனம் இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் இருக்கும். சரியா? பாலைவனங்கள் மிக வெப்பமான பாலைவனங்கள். அரேபிய பாலைவனமும் தார் பாலைவனம் ரொம்ப வெப்பமான பாலைவனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்டா? அப்ப கோபி பாலைவனமும் தக்லா மக்லான் பாலைவனமும் குளிர்ந்த பாலைவனங்கள். சரியா? இப்போ பாலைவனத்துல எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா அரேபிய பாலைவனம் தான் ரொம்ப பெருசு. ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அரேபிய பாலைவனம் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்போ பாலைவனம்னா என்ன? பாலைவனம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மிக குறைந்த மழைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு பகுதி. மிக குறைந்த மழைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு பகுதி. இங்க வந்து குறைந்த அளவில் தான் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து காணப்படும். ஆசியாவில் 2 வகையான பாலைவனங்கள் இருக்கு. ஒன்று வெப்ப பாலைவனம், இன்னொன்று வந்து குளிர் பாலைவனம். வெப்ப பாலைவனத்துல 2 இருக்கு. ஒன்று அரேபிய பாலைவனம், இன்னொன்று வந்து தார் பாலைவனம் பார்த்துருப்போம். குளிர் பாலைவனத்துல கோபி பாலைவனம், தக்லா மக்லான் பாலைவனம் 2 பாலைவனம் இருக்கு. அப்ப ரூப அல் காலி பாலைவனம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம். இது வந்து சவுதி அரேபியாவோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கு. சவுதி அரேபியால தான் இருக்கு. ரைட்டா?
அதாவது உலகின் மிக தொடர்ச்சியான மணப்பாங்கான பாலைவனம் கேட்டோம்னா ரூபா அல்காலி பாலைவனம். அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கனிம வளங்கள். சரியா? ஆசியால என்ன மாதிரி கனிமங்கள்லாம் இருக்கு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வந்து மேற்காசிய நாடுகளில் காணப்படுது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். மேற்காசிய நாடுகளில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் மற்றும் கனிம வளங்கள் இயற்கை வாயு வந்து அங்கே தான் இருக்குது மேற்காசியாவில். அதுக்கப்புறம் இரும்புத்தாது. உலகிலேயே மிக அதிகமான இரும்புத்தாது வளத்தை ஆசியா பெற்றுள்ளது. ஆசியாவில் யார்கிட்ட இருக்குன்னா சீனாலேயும் இந்தியாவிலையும் தான் இருக்கு. ரைட்டா? இரும்புத்தாது உலகிலேயே மிக அதிகமான இரும்புத்தாது வளத்தை ஆசியா வச்சிருக்கு. அது சீனாலையும் இந்தியாவில தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்புறம் நிலக்கரியும் அதே மாதிரி தான். நிலக்கரி அப்படின்றது ஒரு படிம எரிபொருள். உலகிலேயே ஆசியாவில் தான் அதிக நிலக்கரி இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்னா சீனாட்டையும் இந்தியாட்டையும் தான் இருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே மேற்கு ஆசியா தான். தென்மேற்கு ஆசியாவில் தான் அதிக அளவில் பெட்ரோலிய இருப்புகள் வந்து காணப்படுது தென்மேற்கு ஆசியால. தென்மேற்குல அப்ப தென்மேற்குல யார் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா, குவைத்து, ஈரானு, பக்ரைனு, கத்தாரு. ஸோ இவங்க தான் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலையும் கொஞ்சம் இருக்கு. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள் கொஞ்சோண்டு சொல்றாங்க. பாக்சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நாடு தான். இந்தியா, இந்தோனேசியா நாடுகளில் காணப்படுகிறது பாக்சைட். இந்தியாலையும் இருக்கு, இந்தோனேசியாலும் இருக்கு. இப்போ மைக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்தியா உலகிலேயே அதிக அளவில் மைக்காவை உற்பத்தி செய்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்காவை யார் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான். இந்தியா உலகிலேயே அதிக அளவில் மைக்காவை உற்பத்தி செய்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை. ஆசியாவோட மொத்த பரப்புல சுமார் 18% அப்படின்றது தான் வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக காணப்படுகிறது. ஆசிய நாட்டு மக்களோட முதன்மையான தொழிலே வேளாண்மை தான். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணா போதும். ரைட்டா? ஆசியாவோட மொத்த பரப்புல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா வேளாண்மை பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் 18% தான் வேளாண்மை பண்றாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய மக்களோட முதன்மையான தொழில் வந்து வேளாண்மை தொழில் தான். அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே அதிக பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்ட நாடு இந்தியா தான். ஆசியாவிலேயே அதிக பயிர் சாகுபடி செய்யக்கூடிய ஏற்ற நிலப்பரப்பை கொண்ட நாடு இந்தியா தான். ரைட்டா? அப்ப ஆசியாவோட முக்கியமான உணவு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லு, கோதுமை. சரியா? ஆசியாவோட முக்கிய உணவு பயிர் நெல்லு, கோதுமை. உலகிலேயே மிக அதிகமாக நெல் உற்பத்தி செய்யும் நாடு சீனாவும் இந்தியாவும் தான். சரியா? சீனா மற்றும் இந்தியா நெல் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு சீனாவும் இந்தியாவும் தான். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் பார்த்தோம்னா தாய்லாந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம் அப்படின்னா தாய்லாந்து தான். அப்புறம் பனாவு படிக்கட்டு முறை நெல் விவசாயம். இதை யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இப்கவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. பனாவு படிக்கட்டு முறை நெல் விவசாயம்னா பிலிப்பைன்ஸ் மக்கள் தான் பண்ணுவாங்க. இப்கவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் மக்களால தொடங்கப்பட்டது. ரைட்டா? அப்புறம் கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தெரியும். கோதுமை ஆசியாவோட மிதவெப்ப மண்டல பகுதியெல்லாம் பயிரிடுவாங்க. ரைட்டா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, பாகிஸ்தானு, சீனா, இந்தியா இவங்க தான் அதிக அளவு கோதுமையை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட்னா இந்த இடத்துல நோட் பண்ணீங்க. மலேசியாவும் தாய்லாந்தும் ரப்பர் உற்பத்தியில முன்னணியாக விளங்குகின்றன. இது இல்லாம மேற்காசிய நாடுகள் பேரிச்சம்பழங்களா அதிக அளவில் உற்பத்தி செய்யும். அப்ப பேரிச்சம்பழத்துல யார் வந்து உற்பத்தியில் அதிகமா இருக்கா அப்படின்னா ஈரான் தான். ஈரானிய பழங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. பேரிச்சம்பழம் யார் அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா ஈரான் தான். மலேசியாவும் தாய்லாந்தும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரப்பர் உற்பத்தி, இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முதன்மையாக விளங்குகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்பிடித்தல் ஆசியாவோட மிக முக்கியமான பொருளாதார நடவடிக்கை. அப்ப மீன்பிடித்தல் தொழில் எங்க நடக்குது அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா கம்போடியாவில் உள்ளக்கூடிய டோன்லே சாப் ஏரி உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி. நோட் பண்ணிக்கணும். கம்போடியாவில் இருக்கக்கூடிய டோன்லே சாப் ஏரி உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி. ஸோ இதை நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா கொஸ்டினா கேட்கலாம். ரைட்டா? அப்புறம் வேற என்ன அப்படின்னா போக்குவரத்து எந்த ஒரு நாட்டிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முதுகெலும்பா விளங்குறதே போக்குவரத்து தான். அது நமக்கு தெரியும். அப்ப முதல்ல சாலை போக்குவரத்து தான் பார்க்க போறோம். சாலை போக்குவரத்தை பொறுத்தளவு ஆசிய நெடுஞ்சாலை வலைப்பின்னலை மிக நீளமான நெடுஞ்சாலை ஆசிய நெடுஞ்சாலை 1.
இந்த நீளமான நெடுஞ்சாலை ஆசிய நெடுஞ்சாலை 1. இது வந்து பார்த்தோம்னா டோக்கியோவை துருக்கியோட இணைக்கும். டோக்கியோவை துருக்கியோட இணைக்கக்கூடியது ஆசிய நெடுஞ்சாலை 1. அப்ப நம்ம இந்தியாவில் போகக்கூடிய நெடுஞ்சாலை ஆசிய நெடுஞ்சாலை 43. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ராலேருந்து இலங்கையில் இருக்கிற மதுரா வர போகும். இது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். 1 ஆசிய நெடுஞ்சாலை 1, ஆசிய நெடுஞ்சாலை 43. இது வந்து பெருசு, டோக்கியோவை துருக்கியோட இணைக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது, ஆக்ராலேருந்து இலங்கையில மதுரா வரப்போகும். அப்புறம் இருப்பு பாதை போக்குவரத்து. உலகிலேயே நீண்ட இருப்பு பாதைகளை திறந்து டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை தான். உலகிலேயே நீண்ட இருப்பு பாதை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை தான். இது இல்லாம வேற என்ன கேட்பாங்கன்னா சிங்கான்சன். சிங்கான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக புகழ் வாய்ந்த அதிவிரைவு புல்லட் ரயில் ஜப்பான் தான். சிங்கான்சன் முறையை கொண்டு வந்து ஜப்பானு. அதிவிரைவு புல்லட் ரயில் 1 ஹவருக்கு 350 கிலோமீட்டர் வந்து ஓடுன்னு சொல்றாங்க. இப்போ ஓசகா மற்றும் டோக்கியோக்கு இடையில பயணிக்கிறது. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து வலைப்பினால் இந்தியாவில் காணப்படுகிறது. இப்போ ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது, அதான் ஆசியாவில் 2வது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து இந்தியாவில் இருக்கு. அப்புறம் நீர்வழி போக்குவரத்து. நன்னம்பிக்கை முனை இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நன்னம்பிக்கை முனை ஐரோப்பாவை தெற்காசியாவோட இணைக்கக்கூடியது. ஏன்னா இந்த நன்னம்பிக்கை முனை வழியாக தான் போர்த்துகீசியர் வந்திருப்பாங்க உள்ள ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு. வாஸ்கோடகமா உள்ள வந்திருப்பாரு 1498களில். ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். நன்னம்பிக்கை முனை ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவோட இணைக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற அதான் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசியா தான். அப்போ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியாவில் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 143 நபர்கள். ரைட்டா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆசியாவில் மக்கள் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 143. சரியா? அதுக்கப்புறம் அங்கோர் வாட். அங்கோர் வாட் அப்படின்னா இது உலக பாரம்பரிய தலம். சரியா? இது உலக பாரம்பரிய தலம். 2ஆம் சூரியவர்மனால 1100 கட்டப்பட்டது கம்போடியால. ரைட்டா? கம்போடியால கட்டப்பட்டது. சரியா? உலக பாரம்பரிய தலம். இது 2ஆம் சூரியவர்மனால கட்டப்பட்டது. கெமர் மொழியில் அங்கோர் வாட்னா அப்படின்னா கோயில்களின் நகரம்னு அர்த்தம். கெமர் மொழியில அங்கோர் வாட் அப்படின்னா கோயில்களின் நகரம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து உலகத்தோட மிகப்பெரிய கோயில்னு சொல்றாங்க. இதுவே உலகின் மிகப்பெரிய கோயிலாகும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். யாருன்னா 2வது சூரியவர்மன் கட்டினது. எப்போனா 1100 கட்டினாரு. எங்கன்னா அங்கோர் இது கம்போடியால கட்டினது. பேரு அங்கோர் வாட். அங்கோர் வாட்னா கோயில்களின் நகரம். சரியா? அப்புறம் கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசியாவில் 3 நாகரிகங்கள் இருக்கு. மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம், சீனா நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாகரிகங்கள் வந்து இருக்கு. இது இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அதிசயங்கள்ல 2 அதிசயம் இங்கே தான் இருக்கு. ஒன்று தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு, இன்னொன்று சீன பெருஞ்சுவர். சரி, இது 2 எங்க இருக்கு அப்படின்னா இந்தியா நம்ம ஆசியாவில் இருக்கு. ஸோ அதனால சொல்றாங்க இங்க. அப்புறம் ஏமன் நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வானுயர்ந்த மண் கோபுரத்தை கட்டியிருக்காங்க. வானுயர்ந்த மண் கோபுரத்தை கட்டினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏமன் நாட்டு மக்கள். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் இந்த இடம் பிலிப்பைன்ஸ் நாட்டோட தேசிய நடனம் டினிக்லிங். பிலிப்பைன்ஸ் நாட்டோட தேசிய நடனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டினிக்லிங். அவ்வளோதான். ஆசியாவில் இது மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் வேற்றுமையின் இருப்பிடம். உலகின் மிகப்பெரிய கண்டமே ஆசியா தான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமையின் இருப்பிடம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆசியா கண்டம் வேற்றுமையின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐரோப்பா பார்க்க போகிறோம். ஐரோப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தோட பரப்பளவில் 6வது பெரிய கண்டம். உலகின் பரப்பளவில் ஐரோப்பா 6வது பெரிய கண்டமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் 3வது இடத்துலையும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டத்தில் தான் மேற்கத்திய நாகரிகங்கள்லாம், அதாவது கிரேக்க ரோமா நாகரிகங்கள், அப்புறம் மக்களாட்சி, தொழில் புரட்சி, இது எல்லாமே இங்கே தான். மக்களாட்சி, தொழில் புரட்சி ஆகியவற்றின் பிறப்பிடம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மிகுந்த வளர்ச்சி அடைந்த கண்டமாக திகழ்கிறது. ரொம்ப ரொம்ப என்னது டெவலப்பான ஒரு கண்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் முதன்மை தீர்க்க ரேகை 0 டிகிரி தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலாந்து உள்ள கிரீன்விச் வழியே செல்கிறது.
ஸோ எது வழியாக போகுதுன்னா ஐரோப்பாவில் தான், ஐரோப்பா வழியாக தான் போகுது. ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச் வழியாக போகக்கூடியது முதன்மை தீர்க்க டிகிரி, அதாவது 0 டிகிரி தீர்க்க ரேகை. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வட அரைக்கோளத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது இப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் வட அரைக்கோளம். இந்த இடத்துல தான் ஐரோப்பா இருக்கும், அது நடுவில் இருக்கும். ஆர்டிக் வட்டம் வந்து இப்படி போகும். ஸோ அதான் வட அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கண்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வடக்கே ஆர்டிக் பெருங்கடல் இருக்கும். வடக்குல ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு. தெற்குல என்ன அப்படின்னா கருங்கடலும் மத்திய தரைக்கடலும் இருக்கும். மேற்குல அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கும். அப்ப கிழக்குல என்ன அப்படின்னா யூரல் மலைகள் இருக்கு. அதனால அப்ப 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் மலையால சூழப்பட்டிருக்கு. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய தீபகற்பம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதனாலதான் ஐரோப்பா கண்டத்தை வந்து தீபகற்பங்களின் தீபகற்பம்னு சொல்லுவாங்க. தீபகற்பங்களின் தீபகற்பம் ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டம் தான் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்றது 28 உறுப்பு நாடுகள் சேர்ந்தது. சரியா? அதாவது இவங்களுக்குன்னு ஒரு தனி கொடியும் தனி நாணய முறையும் இருக்கும். அதான் யூரோன்னு சொல்லுவாங்க. யூரோவை தான் இவங்க வந்து யூரோ கண்ட்ரிஸ் எல்லாமே 28 கண்ட்ரியும். அதான் ஐரோப்பிய ஒன்றியம். சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா நெதர்லாந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நெதர்லாந்துல வந்து பார்த்தோன்னா 25% மேலே வந்து பார்த்தோன்னா நிலம் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே வந்து போயிட்டதா சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க டைக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சுவர்கள் வந்து எழுப்புறாங்களாம். இந்த டைக் என்ன அப்படின்னா நிலத்தை வந்து கடல்ல இருந்து மீட்டுறாங்க. ஸோ அதான் சொல்றாங்க. அப்படி அந்த மீட்கப்பட்ட நிலங்களை ஃபோல்டர்கள்னு சொல்லுவோம். சரியா? டைக் கட்டியிருக்காங்க. டைக்குன்ற பெருஞ்சுவரை கட்டுறாங்க. இந்த டைக்குகளால கடல்ல இருந்து நிலத்தை மீட்டெடுக்கிறாங்க. கடல்ல இருந்து மீட்கப்பட்ட நிலத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபோல்டர்ஸ்னு சொல்றாங்க. அப்புறம் இயற்கை பிரிவுகளும் பார்த்தோன்னா 4 தான் இங்கே பிரிப்போம். ஆசியாவை 5 பிரிச்சிருப்போம். இங்கே நம்ம 4 பிரிக்க போறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது உலகிலேயே நார்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. உலகிலேயே நார்வே மற்றும் ஸ்வீடன் தான் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்யறதா சொல்றாங்க. அப்புறம் ஃபியாட்னு சொல்றாங்க. ஃபியாட்னா பிளவுபட்ட கடற்கரை. ஃபியாட்னா பிளவுபட்ட கடற்கரை, அதாவது செங்குத்தான ஓங்கல் அப்படின்னா மலைகளுக்கிடையே உள்ள குறுகிய ஆழமான கடற்கரை பிளவுபட்ட கடற்கரை. பிளவுபட்ட கடற்கரை அதான் ஃபியாட்னு சொல்லுவாங்க. இது ஏன் நம்ம தனியா பார்க்குறோம் அப்படின்னா இதோட பயன்கள் கொஞ்சம் கூட. அதாவது இவை வந்து காற்று எந்த திசையிலிருந்து வீசினாலும் அந்த வேகத்தை வந்து கம்மி பண்ணிருமா, கடல் அலையோட வேகத்தையும் கட்டுக்குள்ள வைக்குமா. எனவே இப்பிளவுபட்ட கடற்கரையானது இயற்கை துறைமுகங்கள் அடைவதற்கு ஏற்றதாக உள்ளது. ஃபியாட். சரியா? இது எங்க இருக்கு அப்படின்னா நார்வேல இருக்கு பிளவுபட்ட கடற்கரை. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பீடபூமிகள். சரியா? இதுல என்ன அப்படின்னா டேன்யூப், ஓல்கா, டாக்கஸ் போன்ற பல ஐரோப்பிய ஆறுகள் இப்பீடபூமியில் உற்பத்தி ஆகின்றன. இந்த ஆறுகள்லாம் எங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகளை வந்து உற்பத்தி ஆக சொல்றாங்க. அப்படி என்னென்ன பீடபூமிகள்னா பென்னைன்ஸ் இங்கிலாந்துல இருக்கு. பென்னைன்ஸ் அப்படின்னா இங்கிலாந்து, மெசட்டா அப்படின்னா ஸ்பெயின். சரியா? அடுத்து மத்திய மேஷிப் ஜூரா அப்படின்னா பிரான்ஸ், கருங்காடுகள் ஜெர்மனி. சரியா? இந்த பென்னைன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலாந்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. பென்னைன்ஸ் சொல்லக்கூடிய பீடபூமியை இங்கிலாந்தோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப கருங்காடுகள் எங்க இருக்கு அப்படின்னா ஜெர்மனி. ஜெர்மனி தானே மேல கொடுத்துருப்பாங்க. ஜெர்மனி. பென்னைன்ஸ் இங்கிலாந்தோட முதுகெலும்பு, கருங்காடுகள் ஜெர்மனி, ஜூரா பிரான்ஸ், மெசட்டா வந்து ஸ்பெயின். கருங்காடுகள்னா உள்ள அத்தி மற்றும் பைன் மரங்கள் தான். அப்ப கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பைன் மரங்கள் இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கின்றன. அத்தி மற்றும் பைன் மரங்கள் இப்பகுதிக்கு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடியது ஆல்பைன் மலைத்தொடர் தான். ஐரோப்பாவில் இருக்கக்கூடியது ஆல்பைன் மலைத்தொடர். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து தொடர்ச்சியான இளம் மடிப்பு மலைகள் தான். தெற்கு ஐரோப்பா பகுதியில் காணக்கூடிய ஒரு தொடர்ச்சியான இளம் மடிப்பு மலைத்தொடர். இங்க நிறைய மலைத்தொடர்கள் இருக்கு. இதுல முக்கியமானதுன்னா பைரினிஸ், ஆல்ப்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கசஸ். இந்த 3 மலைத்தொடர்கள் மட்டும் பார்த்தா போதும். ஏன் அப்படின்னா இந்த பைரினிஸ் மலைத்தொடர் அப்படின்றது ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இயற்கை எல்லையா அமைஞ்சிருக்கு. இது ஒண்ணு. அப்புறம் ஐரோப்பாவோட மிக உயரமான சிகரம் காக்கசஸ் மலையில இருக்கக்கூடிய எல்ப்ராஸ் சிகரம். ஐரோப்பாவோட மிக உயரமான சிகரம் காகசஸ் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய எல்ப்ராஸ் சிகரம். அப்ப ஆல்ப்ஸ் மலையில உள்ள மாண்ட் பிளாங்க்
இரண்டாவது உயரமான சிகரம். இரண்டாவது மிக உயரமான சிகரம் ஆல்பைன் மலைத்தொடரில் காணப்படக்கூடிய இரண்டாவது மிக உயரமான சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா எல்ப்ஸ் சிகரத்தில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையில் உள்ள மாண்ட் பிளாங்க். ரைட்டா? எல்ப்ஸ்ன்றது காக்கசஸ்ல இருக்கு. ரைட்டா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஆல்பைன் மலைத்தொடர் அப்படின்றதுனா 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது 3 இது மட்டும் நான் சொல்றேன். பைரேனிஸ், அப்புறம் வந்து ஆல்ப்ஸு, இதே பேர்ல இருக்கும். ஆல்பைன் அப்படின்றது ஆல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காக்கசஸ். இந்த பைரேனிஸை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இயற்கை எல்லை அமைஞ்சிருக்கு. காக்கசஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து ஹெல்பர்ஸ் இருக்கு. ஹெல்பர்ஸ் வந்து ஐரோப்பாவில மிக உயரமான மலை சிகரம். ஆல்ப்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா மவுண்ட் பிளாங்க் இருக்கு. இது 2வது உயரமான சிகரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து முக்கியமான எரிமலைகள்லாம் இருக்கு. எட்னா, வெசுவியஸ், ஸ்டம்போலி எரிமலைகள் ஐரோப்பாவில் காணக்கூடிய முக்கிய எரிமலைகள். இப்போ ஸ்டம்போலி எரிமலை என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய தரைக்கடல் பகுதியோட கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க. மத்திய தரைக்கடலோட ஒரு கலங்கரை விளக்கம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா ஸ்டம்போலி எரிமலை. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்டர்ஹார்ன், அதாவது பிரமிடு வடிவத்தில் காணப்படக்கூடிய மேட்டர்ஹார்ன் மலை சுவிஸ் இருக்கு. சுவிஸ் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையில தான் இதுவும் இருக்கும். இதோட உயரம் 4478 மீட்டர். இதோட வடிவத்துக்கு இது புகழ்பெற்றது. மேட்டர்ஹார்ன் அப்படின்னு பிரமிடு வடிவத்தில் இருக்கும். மேட்டர்ஹார்ன்னா பிரமிடு வடிவத்தில் இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா சுவிஸ் இருக்கு, ஆல்ப்ஸ் மலையில இருக்கு. ஸோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்கா ஆறு. ஓல்கா ஆறு ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு. ஓல்கா ஆறு அப்படின்றது ஐரோப்பாவோட மிக நீளமான ஆறு. அப்புறம் டேன்யூப் ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவோட 10 நாடுகள் வழியாக பாய்கிறது. முக்கியம், டேன்யூப் ஆறு அப்படின்றது ஐரோப்பாவோட 10 நாடுகள் வழியா பாயக்கூடியது. அப்புறம் காலநிலை பிரிப்பான்னு சொல்லுவாங்க ஆல்ப்ஸ் மலையை. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பாவோட காலநிலையும் காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக உள்ளது. அதாவது காலநிலை பிரிப்பான் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பாவில் காணப்படக்கூடிய குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணா இருக்கு. அடுத்து வட அட்லாண்டிக் வெப்பக்கடல் நீரோட்டம் ஐரோப்பாவோட மேற்கு பகுதிக்கு மிதமான வெப்பத்தை கொடுக்குது. இது இல்லாம மேற்கத்திய காற்று ஐரோப்பா முழுவதும் வெப்பத்தை கடத்துது. ஸோ இதில் மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த மத்திய தரைக்கடல்லாம் நோட் பண்ணிக்கலாம். காலையில இருந்து மிதமான கோடைக்காலமும் குளிர்கால மழையையும் கொண்டது மத்திய தரைக்கடல். அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து இதெல்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டினா. அதுக்கப்புறம் நேரா இங்க போயிடலாம். டாகர் திட்டு வடகடல இருக்கக்கூடிய டாகர் திட்டு ஐரோப்பாவோட மிக முக்கியமான மீன்பிடித்தலம். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணீங்க. இங்கிலாந்து, இத்தாலி, டச்சு மிதிவண்டிகள், ஸ்வீடன், பின்லாந்து கண்ணாடி, பாரிஸ் வந்து வாசனை திரவியம், அழகு சாதன பொருட்கள், சுவிஸோட துல்லியமான கருவிகள். ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஐரோப்பாவோட மக்கள் அடர்த்தி எவ்வளோ பார்த்தா 34 நம்பர்கள் தான். ஆசியாவில் 143 பார்த்துருப்போம். அந்த 43 அப்படியே திருப்பி போல 34 ஐரோப்பாவில். ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் உள்ள மொனாக்கோ நாட்டில் தான் உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி காணப்படுகிறது. ஐஸ்லாந்துல மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு. அது 3 நபர்கள் தான் இருப்பாங்க. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொனாக்கோ உலகிலேயே மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்டுவது. அப்ப கம்மியானது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாந்து. சரியா? ஸோ அது ரெண்டும் நோட் பண்ணிக்கணும். அப்ப ஐரோப்பாவோட சமயம் என்ன சமயம் அப்படி பார்த்தா கிறிஸ்தவம் தான். ஐரோப்பாவோட முதன்மை சமயம் கிறிஸ்தவம். இங்க இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா 90% வந்து காக்கசாய்டு மக்கள் தான். ஐரோப்பாவில் ஆளக்கூடிய 90% மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காக்கசாய்டு மக்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த ஈஃபில் கோபுரம், சிந்திப்பவர் சிலை, அப்புறம் மோனலிசா ஓவியம், இது எல்லாமே ஐரோப்பிய கலைமட்ட கட்டடங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா எருது சண்டை. ஸ்பெயினோட
உலக புகழ் பெற்ற விளையாட்டு, ஸ்பெயின் நாட்டோட விளையாட்டு. சரியா, ஸ்பெயினோட தேசிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எருது சண்டை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவோட மிகப்பெரிய தீபகற்பமாக ஐரோப்பா திகழ்கிறது. சரியா, அப்ப ஆசியால இமயமலையும் ஐரோப்பால ஆல்ப்ஸ் மலையும் ஒரே புவியியல் காலகட்டத்தில் உருவானது. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ரைட்டா. அப்புறம் பண்டைய காலம் முதலே இவ்விரு கண்டங்களும் ஆசியாவும் ஐரோப்பாவும் நறுமண பாதை பட்டுப்பாதை மூலம் வணிக தொடர்பு கொண்டிருந்தன. ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் பார்ப்போம். பரப்பு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய கண்டம் இது. இது வந்து ஐரோப்பா பரப்பு மற்றும் அடிப்படையில் சின்னது தான், ஆனால் நன்கு வளர்ச்சி அடைந்த கண்டம். சரியா. அடுத்து இது கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்கும். இது வந்து புவியோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பேரிங் நீர்ச்சந்தி ஆசியாவை வட அமெரிக்காட்டேருந்து பிரிக்கும். ஜிப்ராடல் நீர்ச்சந்தி அப்படின்றத ஐரோப்பாவை ஆப்பிரிக்காட்டேருந்து பிரிக்கக்கூடியது. ரைட்டா, ஜிப்ராடல் நீர்ச்சந்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒன்று பார்ப்போம். இது நிலநடுவரை, கடகவரை, ஆர்டிக் வட்டம் மிக முக்கிய அச்சக்கோடுகள் இதன் வழியாக கடந்து செல்கின்றன. ஆர்டிக் வட்டம் மட்டுமே இதன் வழியாக போகும். சரியா. அடுத்து இங்கே வெப்பம் மற்றும் குளிர் பாலைவனங்கள் இருக்கும். இங்கே பாலைவனங்களே இருக்காது, பாலைவனங்களே இல்லை. இதில் அதிக கனிம இருப்பு இருக்கு. நிலக்கரி இரும்பு தவிர ஓரளவு கனிமம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை, ரப்பரு, பேரிச்சம்பழம்லாம் விளைவிக்கப்படுவாங்க. இங்கே சிட்ரஸ் பழம், ஆலிவு, திராட்சை எல்லாம் விளைவிக்கப்படுவாங்க. ரைட்டா. ஆசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில் வேளாண்மையில் ஈடுபடுவாங்க. இவங்க 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபடுவாங்க. ரைட்டா. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நினைவில் கொள்கை நம்ம இங்கே உள்ள என்ன பார்த்தோமோ அது அப்படியே இருக்கும். ரைட்டா, வேற எதுவும் இதில் பெருசாக இருக்காது. ஐரோப்பா கிறிஸ்தவம் தான் ஐரோப்பாவோட முதன்மையான சமயம். தொழில்துறை உலகிலேயே மிகவும் முன்னேற்றம் இருந்தாங்கன்னா ஐரோப்பா தான். நிலக்கரி, இரும்பு, இது அடுத்து கலப்பு விவசாய முறை, இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். கலப்பு விவசாய முறை தான் ஐரோப்பாவில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஐரோப்பா குளிர்ந்த மிதமான காலநிலையை கொண்டது. ஐரோப்பா ஆறுகளை கடந்து பொருளாதார முன்னேற்றத்தின் முக்கியத்துவம், அது ஓல்கா ஆறு. சரியா. 6வது பெரிய கண்டம் 4 இயற்கை பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. இது 5 இயற்கை பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதிக மக்கள் தொகையை கொண்டது. அடுத்து வேற என்ன இருக்கு இதுல? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அனைத்து சமயங்களின் பிறப்பிடமும் ஆசியா தான். பானம்னா நீர் இல்லாத குடிக்க பயன்படக்கூடிய திரவம். நீரா இருக்காது, குடிக்க பயன்படக்கூடிய திரவம் தான் பானம்னு சொல்லுவாங்க. வற்றாத அப்படின்னா ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாயக்கூடியது. பருவக்காற்றுனா குறிப்பிட்ட பருவத்தில் இந்திய பெருங்கடலில் வீசக்கூடிய காற்று. ரைட்டா, அவ்வளவுதான். ஃபோல்டர் கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம். ஃபோல்டர்னா கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம். தோட்ட வேளாண்மைனா தோட்டங்கள் அமைத்து பராமரிக்கும் கலை. ஸோ இதான் சொல்றாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா, அவ்வளோதான். சரி, அடுத்த லெசன்ல பார்ப்போம்.